இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே பார்க்கிற பொழுது விபச்சாரத்தின் காரியங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. செய்தித்தாள்களை பார்க்கிற பொழுது பாலியல் பலாத்காரம், சிறு பிள்ளைகளை கூட பலாத்காரம் பண்ணிருக்கிறார்கள். பெண்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாலியல் பலாத்காரத்தின் வழியாக இந்த உலகம் இங்கேயோ எத்தனையோ ஓடிக்கொண்டிருக்கின்றது. தொலைக்காட்சியிலே மற்றும் பார்க்கிற பொழுது போஸ்டர் எல்லாவற்றிலும் ஆபாச படங்களும் அதுமாக சென்றுகிறார்கள். பொருளாதாரத்துக்காக இதையோ செய்கிறார்கள். பாலியல் பலாத்காரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆவிக்குரிய நீங்களும் நான் ஒவ்வொரு செபிக்க ஆத்ம பாரத்தோடு கூட செபிக்க, அவர்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தானே என்கிற உள்ளுணர்வோடு கூட நாம் செபிக்க, இந்த பாலியல் பலாத்காரம் ஒழியப்பட வேண்டும், அந்த உணர்வுகள் அவருடைய உள்ளத்தை விட்டு வெளியேறப்பட வேண்டும் என்று நாம் செபிக்க. பெண் பிள்ளைகளுக்கு அவரே பாதுகாப்பு கொடுக்கணும். அவரே தன் தூதரை விட்டு பாதுகாத்து இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்காக நாம் பாரத்தோடு கூட செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாளின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் தாமே ஆண்டவரே தேவனே, பெண்களுடைய பாதுகாப்புக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் தினசரி நியூஸ் பேப்பர்களை படிக்கும் பொழுது ஆண்டவரே தேவனே, இந்த கற்பழிப்பு செய்தி இல்லாமல் ஆண்டவரே ஒரு நாளும் நியூஸ் பேப்பர் வருவதில்லை ஆண்டவரே. அவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தேவனே. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று, அவனுக்கு ஏற்ற துணையை தருவேன் என்று ஆண்டவரே, மனிதனுக்காக ஆண்டவரே தேவனே தாரமாக, தாயாக, அன்பின் ஆண்டவரே தேவனே சகோதரியாய் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த பெண்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தேவனே. அன்பின் ஆண்டவரே தேவனே, ஆண்டவரே இந்த நாட்களில் தாமே ஆண்டவரே பள்ளிகளிலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே தேவனே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே தேவனே. மேலும் ஆண்டவரே தேவனே பணி செய்கின்ற இடங்களிலே ஆண்டவரே பெண்களுக்கு ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது ஆண்டவரே. சிலருக்கு ஆண்டவரே சொந்த வீட்டில் கூட ஆண்டவரே அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் ஆண்டவரே துன்பப்படுகிறார்கள் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கோட்டை மரணமாய் இருந்த ஆண்டவரே அவர்களுக்கு பாதுகாப்பை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரை செய்கின்றவர்களுக்கு ஆண்டவர் எதிராக ஆண்டவரை கடுமையான சட்டத்திட்டங்கள் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதி அவர்களுக்கு விரைவாய் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. இந்த பெண்களில் ஆண்டவரே தேவனை குழந்தை பருவத்தில் தாமே ஆண்டவரே தேவனை ஏறக்குறைய ஆண்டவர் உலகத்திலே 20 லட்சம் பேருக்கு மேலாக ஆண்டவரை பாதிக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் ஆண்டவரை படிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. ஆண்டவரே 2 நிமிடத்திற்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுவதாக புள்ளிவிவரம் சொல்கிறது ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. ஆண்டவரே பாதுகாப்பாக வாரும் ஆண்டவரே தேவனே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் பாதுகாப்பை நீர் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே தேவனே நீர் அவர்களுக்கு ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் வைத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே ஆண்டவரே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்ற ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மரத்தமையிலும் ஆண்டவரே காம வெறியிலும் ஆண்டவரே களியாட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தேவனே. அவர்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர்கள் ஆண்டவரே தேவனே. உமது பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவரே தெளித்து அவர்கள் ஆண்டவரே தீய ஆவிகள் ஆண்டவரே வெளியேற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே தேவனே. ஆண்டவரே ஆப்கானிஸ்தானிலே இருக்கின்ற ஆண்டவரே பெண்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு நீர் பாதுகாப்பை தரும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த ஜெபத்தை ஆண்டவரே தேவனே உமது பரிசுத்த இரத்தத்தினாலே ஆண்டவரே அவர்களை காத்துக்கொண்டு ஆண்டவரே தேவனே இரத்த கோட்டைக்குள்ள வைத்துக் கொண்டு அவர்களை ஆண்டவரே தேவனே பாதுகாப்பை தரும்படியாக ஆண்டவரே எங்கள் மீட்பரும் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே.
நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. அன்புக்குரியவர்களே, கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். நாம் பெண்களுக்காக நாம் அதிகமாக செபிக்கலாம். பெண்கள் யார்? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரிகள் இல்லையா? அவர்களுக்காக நாம் செபிக்கணும். அன்பான சகோதரிகளே, நீங்களும் ஒவ்வொரு நாளும் செபியுங்க. ஆண்டுடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்க. இன்றைய ஜெபமானது நம்முடைய உள்ளத்திலே தங்கட்டும். ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகள் சகோதரிகளுக்காக, மனைவிகளுக்காக ஜெபிக்கணும். பெண் பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆண்டவர்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஜெபிப்போம். ஆண்டவரை ரத்த கோட்டைக்குள் வைத்து அவர்களை பாதுகாப்பார். தன் தூதரை அனுப்பி பாதுகாப்பார். நம் ஜெபம் பாதுகாப்பில் கொண்டு வருவதாக இருக்கட்டும். ஆமீன். ஆமீன்.